வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, முகத்திரையை கிழித்திடுங்கள் அப்படின்றது தான் இதோட டாபிக். ஸோ வாட் இஸ் முகத்திரை மாஸ்க், ஓகே அப்படின்றது தான் இது பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நீங்கள் யார், உங்களோட ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க, இவங்க எல்லாரை பற்றியும் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க இதில் இந்த வீடியோவில். எனக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பற்றி எனக்கு தெரியாது, உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஓகே, ஸோ நான் சொன்னனால உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அவங்க எல்லாரையும் பற்றி, எஸ்பெஷலி உங்களை பற்றி. ஓகே, அதுதான் முகத்திரையை கிழித்திடுங்கள்ன்ற டாபிக். முகத்திரை, இப்போ நான் வந்து இது வந்து முகத்திரை ஒரு மாஸ்க். ஓகே, ஸோ எல்லாருமே ஒரு மாஸ்கோட தான் சுற்றுறோம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாஸ்க்கை ஏன் ரிமூவ் பண்ணணும், ஏன் கழட்டணும்? ஸோ இப்போ ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு சுற்றுறாங்க. ஒருத்தனும் வந்து ஒரு மாஸ்க்கு பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டாங்க. சின்ன ஜஸ்ட் கையில் வச்சு சுற்றலை, இந்த குழந்தைங்க போகிற மாதிரி சும்மா போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் பிச்சு போடல. ஓகே, வி ஸ்டிக் த மாஸ்க். ஓகே, முகத்திரை வந்து என்ன பண்ணுறோம், பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டோம். ஓகே, சின்ன வயசுலேருந்து இது வந்து இந்த முகத்திரையோட பேர் வந்து மணிகண்டன். ஓகே, இது பிறக்கும்போது நானாக இருந்தேன். ஓகே, இந்த மணிகண்டன்றதை பேரண்ட்ஸும் சொசைட்டியும் சேர்ந்து இந்த மாஸ்க்கை என் மேலே ஓடிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாஸ்க்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. இது இப்படி தான் பேசும், இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணும், கரெக்டாக தப்பு கரெக்டுன்றதை விட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்றது அந்த மாஸ்க்குக்கு உரிய ஒரு விஷயம். ஓகே, இது மணிகண்டன்ற மாஸ்க். இது மணிகண்டன்ற மாஸ்க் மட்டும் இல்லை. இப்போது முதல்ல சைல்ட்ஹுட்டு மணிகண்டனாக இருந்தது இந்த மாஸ்க்கு. அதுக்கப்புறம் டீனேஜர் மணிகண்டனாக ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் கணவன் அப்படின்ற மாஸ்க்கும் சேர்ந்து வந்துடுச்சு இதில். ஓகே, அதே மணிகண்டன் தான். ஓகே, ஆனால் அந்த மனைவின்றவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க மட்டும் இந்த மாஸ்க்கை என்னுடைய கணவன் அப்படின்ற பேர் கொடுத்துட்டாங்க அந்த மாஸ்க்குக்கு. அதுக்கப்புறம் என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது வந்து என்னுடைய அப்பா அப்படின்ற ஒரே மாஸ்க்குக்கு எத்தனை பேர் பாருங்கள். ஓகே, என்னோடய குழந்தை வந்து இது என்னுடைய அப்பா அப்படின்றது அந்த மாஸ்க்கு கொடுத்துருக்கு பேர். ஓகே, எனக்கு கொடுக்கல. The real me, not for real me, they gave the name, I mean அந்த பொசிஷன் கொடுக்கல. ஓகே, அந்த மாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. எனி டைம் ஐ கேன் ரிமூவ் த மாஸ்க், எனி டைம் த மாஸ்க் மே ஃபால் டவுன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் மாஸ்கோடு தான் சுற்றுறோம். ஒரு உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்டு சுற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். பொம்மை படம் போட்டு ஒரு மாஸ்க் போட்டு சுற்றுறோம். எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். யார் இவங்க, இவங்க யார், யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, எல்லாருமே பொய்யான மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? இவங்க ரியல் ஃபேஸ் இல்லை, இவங்க ஏன் மாஸ்க் போட்டு சுற்றுறாங்க. நீயும் தான் போட்டிருக்கோம், நம்மளும் தான் போட்டிருக்கோம் இங்கே அந்த உலகத்தில் நினச்சிக்கோங்க, இமேஜினேஷனில். ஸோ எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தால் அங்கே வாழ்க்கை ஓடாது. ஓகே, இட் வில் பி ஒரு கார்னிவல் மாதிரி கொஞ்ச நேரம் தான் என்ஜாய் பண்ண முடியும் அதை. ஓகே, எல்லாம் டிஃப்ரெண்ட் மாஸ்க்காக இருக்குது, இது என்ன இந்த மாதிரி இருக்குது, இது என்ன அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த பொம்மை அந்த பொம்மை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் வெறுப்பாயிடும். அது பொய்யான மாஸ்க்கு, இதுக்கு பின்னாடி முகம் உண்மையான முகம் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நான் யாருன்ற விசாரணையை சொல்கிறாங்க இல்லையா ரமண மகர்ஷி, அது வந்து இதுதான் மாஸ்க். முகத்திரையை கிழிச்சா தான் நீங்கள் யாருன்றது உனக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாரோட முகத்திரையும் நீ கிழிச்சா தான் உன்னோட முகத்திரையை கடைசியாக நீ கிழிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட் யூ ஹேவ் டு டர்ன் த மாஸ்க் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபஸ்ட். சொசைட்டி ஈஸி. ஓகே, அதுவும் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், அதோட முகத்திரையும் கிழிக்கணும். ஓகே, இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா சொசைட்டிக்கிட்டேருந்து ஆரம்பிக்க முடியும். யூ ஹேவ் டு see how society is wearing the mask. அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனும் பொலிட்டிஷியன்ஸோ எப்படி மாஸ்க் போட்டு உன்னை ஏமாத்துறாங்க, முன்ன மட்டும் இல்லை உலகத்தையும் ஏமாத்துறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மீடியாஸ் எப்படி ஏமாத்துது. ஓகே, அதெல்லாம் விட்டுடலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு போர் அடிக்கும், எதுவும் நம்ம புதுசாக சொல்கிற மாதிரி இவன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான் தெரிஞ்சது அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் புரிஞ்சிருக்கலாம், யோசிச்சு பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போது எப்படி என்னோடய மனைவி வந்து என் மாஸ்க்குக்கு ஒரு பேர் கொடுத்தாங்கம்மா, என்னோடய புருஷன்ட்டு. என்னோடய குழந்தை வந்து என்னோடய அப்பான்னு வருமா அந்த பேர் கொடுத்தது அந்த மாஸ்க்குக்கு. இதே மாதிரி தான் ஒரு வீட்லேயும் ஒருத்தர் மாஸ்க்குக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது என்னை வந்து நான் மணிகண்டன் அப்படின்னு நினைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, ஓகே, அந்த மாஸ்க் தான் மணிகண்டன் நினச்சிட்டே இருக்குது. அந்த மாஸ்க் யார் அப்படின்னா மைண்ட் மேலே ஒட்டப்பட்ட இதுதான் மாஸ்க். மாஸ்க் வந்து யூ கேனாட் ஸ்டிக் த மாஸ்க்
ஆன் யுவர் சோல், ஆன் யுவர் இன்டெலெக்ட். சோல் மேலேயும் இன்டெலெக்ட் மேலேயும் உங்களால் மாஸ்க் ஒட்ட வைக்க முடியாது. மைண்டுன்னு ஒன்று இருக்குது, அது மேலே தான் உங்களால் அந்த மாஸ்க் ஒட்ட முடியும். பர்சனாலிட்டின்றது அங்கே தான் டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ எவ்ரி ஃபாதர், எவ்ரி மதர், எவ்ரி ஹஸ்பண்ட், எவ்ரி ஒய்ஃப், எவ்ரி சன், எவ்ரி டாட்டர், எவ்ரி ஃப்ரெண்ட் இஸ் ஜஸ்ட் அ மைண்ட். இன்விசிபிள் மைண்ட். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இன்விசிபிள் மைண்ட். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ ட்ராமா பண்ணுறோம். இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத ஒரு மைண்டு, பொய்யான ஒரு மைண்ட். கண்ணுக்கு தெரியாதுன்னா அது பொய் தான். ஓகே, ஸோ அந்த மைண்டுக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் உலகம்ன்றது ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாயா இல்யூஷன்றது ரன் ஆகிட்டுருக்கு, மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் சப்ஜெக்ட், இஃப் யூ வாண்ட் டு நோ ஹூ யூ ஆர், இஃப் யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் திஸ் ஆல், த லைஃப், த வேர்ல்ட், த பீப்புள் அண்ட் த God and everything, if you want to know, you have to think this. ஓகே, ஸோ இப்போ முகத்திரையை கிழிக்கிறதுக்கான வழி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, முகத்திரையை கிழிக்கணும். முதல்ல நான் வெளியில் இருக்கிறவங்க முகத்திரைக்கு வந்துடுறேன். ஓகே, அதுக்கப்புறமா நான் நம்ம சொந்த முகத்திரை எப்படி கிழிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்மள்த கிழிக்கணும்னா முதல்ல மற்றவங்கள கிழிக்கணும். மற்றவங்கள கிழிச்சிட்டோன்னா என்ன ஆகிடும், நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம தனியாக வந்துடுவோம். அப்புறமா உட்காந்து நம்ம பொறுமையாக கிழிக்கலாம். நம்மளை கிழிக்க விடாமல் பிடிச்சிக்கிறாங்க நம்ம கையை, இப்போ மற்றவங்களாம் சுற்றி இருக்கிறதுனால. ஓகே, முதல்ல மற்றவங்களோட முகத்திரை கிழிக்கலாம். அதுக்கு எப்படி கிழிக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்டாக இப்போ வந்து ஒரு ஒய்ஃப்க்கு 2 ஆப்ஷன். ஓகே, அதேமாதிரி டாட்டருக்கு 2 ஆப்ஷன், சன்னுக்கு 2 ஆப்ஷன், அந்த மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, see, please hear this and share with your loved ones, I mean whoever is interested in spirituality. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட், நான் சொல்ல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு 2 ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கடவுள் வந்து கொடுக்குறார். கடவுள் வந்து முன்னிலையில் இது நடக்குது. கடவுளே சொல்கிறாருன்னு வச்சுக்கலாமே. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நிற்க வச்சுட்டாங்க, கடவுள் தான் பேசுகிறாரு, ஒய்ஃப் கிட்டே கேட்குறாரு, அம்மா உனக்கு வந்து 2 ஆப்ஷன். இந்த ஹஸ்பண்ட், உன்னோட ஹஸ்பண்ட் 2 விஷயந்தான் இப்போதைக்கு பண்ண முடியும். ஓகே, ஒன்று வந்து உன் கூடயே வாழலாம், ஆனால் டெய்லியும் குடிப்பார். ஓகே, டெய்லியும் குடிப்பழக்கம் வந்து டெய்லியுமே இருக்கும் அவருக்கு. ஓகே, சிகரெட் பிடிப்பார், எல்லாமே பண்ணுவார். ஓகே, ஆனால் அவங்க கூட தான் இருப்பார். அது ஒரு ஆப்ஷன், நீ தேர்ந்தெடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஹீ வில் ரினவுன்ஸ் த வேர்ல்ட். ஓகே, உலகத்தை விட்டுட்டு என் கூட வந்து கடவுளாக மாறிடுவார். ஓகே, அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. எல்லோரும், லேடிஸ் எல்லாருமே. ஓகே, இங்கே லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்னு எதுவுமே இல்லை. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி, நீங்கள் வந்து லேடிஸாவோ ஜென்ஸாவோ அப்பாவாவோ அம்மாவாவோ பிள்ளையாவோ கேட்காதீங்க இந்த வீடியோலாம், என்னோடய வீடியோஸ் எல்லாமே. இது வந்து நீங்கள் கடவுள், ஓகே, உங்களுக்குள்ளே ஒரு மைண்ட் இருக்குது, அதுதான் இந்த ட்ராமாலாம் பண்ணிகிட்ருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு, அட்லீஸ்ட் இதை புரியணும்னு நினச்சிக்கிட்டு கேளுங்க. ஓகே, யூ டோன்ட் லிசன் டு திஸ் ஆஸ் அ உமன் ஆர் ஒய்ஃப், பட் யூ வில் பி தட். ஸோ உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் ஹஸ்பண்டை பற்றி புரிஞ்சுக்கணும், கடவுளை பற்றி புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இது. நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இந்த சுச்சுவேஷனில் வாட் யூ வில் சூஸ். என் ஹஸ்பண்ட் வந்து கடவுளாகவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை என் கூட இருக்கட்டும், அவன் குடித்தா பரவாயில்ல, சிகரெட் பிடிச்சி ஜாலியாக இருந்தால் பரவாயில்ல, பட் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? 99.999% ஆஃப் உமன் வில் டெல், எனக்கு என் புருஷன் என் கூட இருந்தால் போதும், அவன் குடித்தா கவலை இல்லை, சிகரெட் பிடிச்சாங்க கவலை இல்லை, ஆனால் ரினவுன்ஸ் பண்ணக்கூடாது, சாமியாராக போகக்கூடாது, மாங்கா போகக்கூடாது. ஓகே, ஆக்சுவலி நான் இப்படி தான் சொல்லியிருக்கேன், கடவுளாக சேர்றது கூட மாங்கா ஆகணும்னு கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன்னா கூட சொன்னோன்னா இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, தே டோன்ட் லெட் தேர் ஹஸ்பண்ட் டு பிகம் அ மாங்க். ஓகே, மாங்கானா அது அடுத்த லெவல் போகும்போது அவங்க கடவுளாக தான் மாற போகிறாங்க. பட் தே வில் நாட் லைக் தாட். ஓகே, ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அதான் இதோட ஒட்டிட்டோம்ல, இந்த மாஸ்கோட. அந்த மாஸ்க் தான் உண்மைன்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்னால் உடனே இவங்களாம் வந்து நான் ஒய்ஃபு அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்க போகிறாங்க இதை கேட்கும்போதே. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். அதுதான் அந்த ஈகோ, அந்த மாஸ்க் தான் இப்போ வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது ட்ரிகர் ஆச்சுன்னா அது மாஸ்க். ட்ரிகர் ஆகாமல் கேட்குதுன்னா அது வந்து இன்டெலெக்ட். யுவர் இன்டெலெக்ட். ஓகே, ட்ரிகர் ஆகும், மோஸ்ட்லி ஆகும். ஓகே, ஸோ என்ன இப்படி பேசுகிறான், நான் அப்படி பண்ண மாட்டேனே இப்படிலாம்.
இட் வில் டூ எ ட்ராமா. ஓகே, இது ட்ராமா பண்ணுதா இல்லை உண்மையாகவே உங்கள் இன்டெலெக்சுவலாக நீங்கள் வாழ்கிறீங்களான்றது உங்கள்கிட்ட தான், உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி. ஸோ அதில் எவால்வ் ஆகி வந்திருக்கலாம், நிறைய உமன் இருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஓகே, பட் மோஸ்ட்லி they choose their husband to be with them because they are insecure. They feel insecure. Okay, mostly women always feel insecure. That's why they are living with a husband first of all. They are marrying first of all. Okay, ஸோ அது ஒரு இது. அதே மாதிரி இதே வந்து உங்கள் பொண்ணுக்கிட்டேயே கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு மகள் இருக்காங்க, டாட்டர். ஓகே, இஃப் யூ ஆஸ்க் த சேம் கொஸ்டின், most of the daughter also may say this. ஓகே, ஐ வாண்ட் மை ஃபாதர் டு பி வித் மீ. ஓகே, இது 2 ஆப்ஷன் தான். மற்ற ஆப்ஷன்லாம் சொல்ல முடியாது. இல்லை நான் வேறு மாதிரி நல்லா பார்த்துக்கிறேன், ஒரு குடிக்கணும் அவசியம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அவங்களும் வந்து அப்பா என் கூட இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பிகாஸ் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அண்ட் இக்னோரன்ஸ். இதுதான் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே. இதே வந்து இப்போ நான் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஆப்ஷனு ஹஸ்பண்டுக்கே கொடுக்குறாங்க கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் எதை தேர்ந்தெடுப்பான் அப்படின்னா, உண்மையாகவே அவன் வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலாக எவால்வ் ஆயிருந்தான்னா ஃபஸ்ட் ஆப்ஷனு தூக்கி போட்டு கடவுளோடு போயிடுவான். ஓகே, ரெனவுன்ஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா கடவுளே கொடுக்குற ஆப்ஷன் இது. ஓகே, இல்லை கடவுள் வந்து யூ கேன் பிகம் மாங்க்குன்னு மட்டும் சொல்கிறார். ஓகே, என் கூட சேர்ந்து நீ கடவுள் ஆக முடியும்னு சொல்ல. மாங்க்குன்னு என்னென்னா கடவுள் அங்கேருந்து தான் நீ ஸ்டார்ட் பண்ண முடியும். யூ நீட் மோர் ப்ராக்டிஸ் டு பிகம் த காட். ஏன்னா அதுதான் அந்த ஸ்டேட் போகாமல் போயிட முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கொடுப்பாரு கடவுள் கொடுத்தா. ஸோ இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தான்னா அவனும் இன்டெலெக்சுவலாக இருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா ஹீ இஸ் ஆல்சோ அ மைண்ட் இஸ் ஒர்க்கிங். இட் ஆல்சோ ஹேஸ் த இக்னோரன்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அண்ட் எவ்ரி திங். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மைண்டு தான். இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்ததுன்னா அது ஆண்பிள்ளையாக இருந்தால் தான் பொம்பளையாக இருந்தானே எல்லாமே ஒன்று தான். ஓகே, வெளியில் இருக்க பாடி மட்டும்தான் வேறு. ஓகே, இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்ததுன்னா ஆம்பளை பொம்பளை இல்லை எல்லாருமே வந்து வீக்கு தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்கிட்டையுமே உங்களுக்கு வந்து கோல் என்னவாக இருக்கோ அதை படிச்சுட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கேஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் யுவர் கோல் அப்படின்னா, யூ கிவ் 2 ஆப்ஷன்ஸ் லைக் திஸ் டு எவ்ரி ரிலேஷன்ஷிப் யூ ஹேவ். உங்களோட ஹஸ்பண்டுக்கு, ஒய்ஃபுக்கு, குழந்தைங்களுக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு. ஓகே, மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வில் நாட் லெட் யூ கோ லைக் தட். தே வில் நாட் choose the option to keep with them as a drunkard or smoker like that. அவங்க வந்து மாங்கா போகிறதுக்கு ஒத்துப்பாங்க. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னா. ஓகே, ஏன்னா பேரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆல்மோஸ்ட் காட். ஓகே, தே வில் சூஸ் பெட்டர். ஸோ இது எல்லாருமே அந்த பேரண்ட்ஸ்ன்றதும் வந்து மாஸ்க், இட்ஸ் அ மாஸ்க். ஓகே, ஸோ தட்ஸ் அவங்க அப்படி சொல்கிறாங்கிறதுக்காக இதில் பெட்டர் மாஸ்க். ஓகே, ஒன்லி ஃபார் த சில்ட்ரன். அந்த பேரண்ட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்களே அவங்க 2 பேருக்குள்ளே தே வில் நாட் பி பெட்டர் ரிலேஷன்ஷிப் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ முகத்திரையை கிழிக்காமல் நீ யாருன்னு உனக்கு தெரியாது, அவங்க முகத்திரையை கிழிக்காமல் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸே. ஓகே, ஸோ இப்போ நான் என் மாஸ்க்கை வந்து நான் கிழிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, நான் யார் அப்படின்றது இந்த ஆத்ம விசாரணைன்றதை நான் பண்ண விரும்புகிறேன். ஓகே, இந்த மாஸ்க் ஈகோ, மணிகண்டன், நான் ஒரு ஆம்பளை. ஓகே, நான் ஒரு ஹஸ்பண்ட், நான் ஒரு ஃபாதர், நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். ஐ நோ திஸ் மச் மார்ஷியல் ஆர்ட், ஐ ட்ராவல் திஸ் மச் கண்ட்ரி, திஸ் மெனி கண்ட்ரி அண்ட் என்னென்னமோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது இருக்குது, மணி இருக்குது. ஓகே, எனக்குன்னு ஒரு அடிக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த மாஸ்க்குள்ளே இருக்குது. இதை நான் தூக்கி போட்டு நான் யார் அப்படின்னு நான் பார்க்க விரும்புகிறேன். மை பியூர் சோல், த காட், அதை நான் பார்க்க விரும்புகிறேன். நான் அதுவாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எல்லாரோட பர்பஸ் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ நவ் ஐ ஹேவ் டு டர்ன் த மாஸ்க். இதை நான் டேர் பண்ண விரும்புகிறேன். எப்படி டேர் பண்ணணும்? இஃப் யூ டோன்ட் ரினவுன்ஸ் த வேர்ல்ட், யூ cannot டேர் த மாஸ்க். ஓகே, ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிற எல்லாரையும் மாஸ்கையும் கிழிச்சு பார்க்கணும். ஓகே, கிழிச்சு பார்த்துட்டு அவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். என்ன ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக வேணால் இருக்கட்டும். ஓகே, ஹஸ்பண்டாக ஒய்ஃபாவோ குழந்தையாவோ யார் வேணாலும், ஜஸ்ட் அ மைண்ட் டூயிங் ட்ராமா. ஓகே, தூக்கி போட்டு மீச்சிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, மைண்டுக்கு டோன்ட் ரெஸ்பெக்ட் எனி மைண்ட் இஃப் இட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் மைண்ட். ஓகே, இஃப் இட் இஸ் வேர்ல்ட்லி, நெவர் ரெஸ்பெக்ட் தட். ஓகே,
if you want to renounce the world, if you want to be spiritual, okay, அதுக்காக you don't hurt them, just distant from that, okay. ஸோ இப்போது நான் வந்து இதை வந்து கிழிக்கணுன்னா முதல்ல வெளியில் இருக்கிற மாஸ்கெல்லாம் கிழிக்கணும். என்னோடய ஒய்ஃபு, குழந்த, பேரண்ட்ஸ் எல்லாரோட மாஸ்கையும் கிழித்து பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, இது வந்து வேர்ல்ட்லி மாஸ்க் அப்படின்றத பார்த்துட்டேன்னா அவங்க மாஸ்க் என்னால் கிழிக்க முடியாது, அவங்க தான் கிழிக்கணும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் கேம் மாயா, ஓகே. ஸோ அவங்க மாஸ்க் என்னால் கிழித்து அவங்கள காடாக ஆக்க முடியாது அப்படின்னா there is no meaning being with them. It's waste of time to be with anyone, okay. அவங்க மாஸ்க் அவங்க கிழிச்சா கிழிக்கலனா போட்டோம், மாஸ்க்கை வச்சுட்டு சர்க்கஸ் பண்ணிட்டு போட்டு வாழ்க்கை ஃபுல்லாக டோன்ட் கேர். ஐ வாண்ட் டு டர்ன் மை மாஸ்க் ஃபஸ்ட் டிஸ்டன்ட் எவ்ரி ஒன், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைங்க, அம்மா அப்பா எல்லாத்தையும், சொசைட்டி எஸ்பெஷலி, ஓகே, தள்ளி வச்சாச்சு, ஓகே. இப்போது இந்த மாஸ்க்கை கிழிக்கணும். இதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்னோடய ப்ரொஃபஷன், ஓகே. இன்னும் நான் சாப்பாடு சாப்பிட்ணும், இதெல்லாம் பண்ணணுன்னா எனக்கு ப்ரொஃபஷன் இருக்கும், அதையும் சேர்த்து கிழிக்கணும். நான் எல்லாத்தையும் விடணும். விட்டதுக்கப்புறம் நம்ம கார்டு ஆகிடுவோம் அப்படின்னா இல்லை, இன்னும் வேலை இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாஸ்க் வந்து நான் சும்மா இப்படி கையில் பிடிச்ச மாதிரி பிடிக்கல. ஆல் ஆஃப் யூ டிடன்ட் ஜஸ்ட் புட் யுவர் மாஸ்க் லைக் திஸ். நல்லா பேஸ்ட்டை தடவி கம்மு, அந்த ஃபெவிக்விக்கு, சிந்தட்டிக் ரப்பர், என்னென்ன கம் இருக்கோ போட்டு நல்லா ஒட்டி தேய்ச்சாச்சு. இப்போ நான் பிச்சு எடுத்துட்டேன், ஓகே. அந்த கம்மெல்லாம் இப்போ மேலே இருக்கும்ல, ஓகே. ஸோ ஸ்டில் இட் won't be clear, the God will not be clear, the me will not be clear, the real me, the God, the soul. அப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா that is my sanskar and my vasanas. என்னென்னா என்னோடய அடிக்ஷன்ஸ், நான் க்ரியேட் பண்ண அடிக்ஷன்ஸ் இந்த லைஃப்பில் இல்லாமல் ப்ரீவியஸ் லைஃப்லேயும் சேர்த்து, ஓகே. ப்ரீவியஸ் லைஃப்பில் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த லைஃப்பை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த லைஃப்பில் நான் க்ரியேட் பண்ண வாசனாஸ், எனக்கு என்னென்ன அடிக்ஷன்ஸ், என்னெல்லாம் சாப்பாடு, ஓகே, எனக்கு பியர் பிடிக்குமா, அது பிடிக்குமா, இது பிடிக்குமா, ஓகே, செக்ஸ்லேருந்து எல்லாமே என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தான் அங்கே ஒட்டியிருக்கு. தட் இஸ் வாசனாஸ். நான் என்னோடய ஈகோவாக தூக்கி போட்டேன், இருந்தாலும் என்னோடய வாசனாஸ் அண்ட் சன்ஸ்கார் என்கிட்ட ஒட்டி தான் இருக்கும். ஸோ நான் ஐ ஹேவ் டு ரிமூவ் தட் ஸ்லோலி. பிச்சு எடுக்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வச்சு பாருங்கள். கையில் கொஞ்சம் அந்த கம்மு ஒட்டிக்கிட்டாலே பிச்சு எடுக்க, சிந்தட்டிக் ரப்பர்லாம் ஒட்டிக்கிச்சுன்னா அது பிச்சு எடுக்கிறதுக்கு டைம் ஆகும், 2 நாள் இருக்கும், ஓகே. பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளி எடுப்போம், அந்த மாதிரி இருக்கும். யுவர் சன்ஸ்கார்னா டெண்டன்சிஸ், நீங்கள் கோவக்காரன், அந்த அதெல்லாம். பட் இந்த ஈகோ, நீங்கள் மணிகண்டன் இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்கனாலே அந்த சன்ஸ்கார் ஈஸியாக காணாமல் போயிடும். உங்களோட சன்ஸ்கார் காணாமல் போயிடும் ஈஸியாக. வாசனாஸ் மட்டும் இருக்கும். வாசனாஸ் அப்படின்னா டேட்டா. வாட் ஆர் த டேட்டா யூ கெப். ஐ மீன், நான் 44 வயசு ஆகுதுன்னா 44 வருஷமாக நான் என்ன டேட்டாலாம் உள்ளே போட்டேன் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே அப்படின்னு, சின்ன வயசுலேருந்து, ஓகே. இட் மேபி ட்ரிங்கிங் ஹேபிட்டாக இருக்கலாம், ஓகே, ஃபுட் ஹேபிட்டாக இருக்கலாம், செக்ஸ் ஹேபிட்டாக இருக்கலாம், வேறு என்ன அடிக்ஷன்ஸ், காஃபி, அதான் ஃபுட்லேயே வந்துடும் காஃபி, இந்த பணம் மேலேயோ ஃபேம் மேலேயோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஓகே, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாசனாஸ், அதெல்லாம் எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதெல்லாம் எடுக்கணுன்னா ஐ வாண்ட் டு ப்ராக்டிஸ் இஸ் த ரிமூவிங் த பேஸ்ட். அந்த மாஸ்க் போட்டு ஒட்டினதுக்கு இது பண்ணது தான் இந்த அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். அதுக்கு தான் வந்து கோயிலுக்கு போகிறது, மெடிடேஷன் பண்ணுறதோ, இல்லை ஆத்ம விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஓகே, ப்ளஸ் சீயிங் த ஹோல் க்ரியேஷன் ஆஸ் காட், ஓகே. இதெல்லாம் ப்ராக்டிஸ். இதெல்லாம் பண்ண தான் இதை உரிச்சு எடுக்கிற மாதிரி, ஓகே. மேலே இருந்த கம்ஸ் இது எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டோன்னா ஐ வில் பிகம் ரியல் சோல் காட், ஓகே. பட் இப்போ நான் வந்து ஈகோலாம் பிச்சு போட்டுட்டேன், இதை மட்டும் வாசனாஸ் மட்டும்தான் எனக்கு பிக்கிறதுக்கு டைம் இருக்குது, ஓகே. பட் நான் இந்த சொசைட்டிலேயே இருக்கேன், என்னோடய ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கேன், என்னோடய ப்ரொஃபஷன்லேயே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாஸ்க்கு கிளியவே இல்லை, இன்னும் கிளியாது, ஓகே. என் பொண்ணு என்னை அப்பான்னு கூப்பிடும்போதெல்லாம் இந்த மாஸ்க் வந்து ஒட்டிக்கும். என்னை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னை மாஸ்டர்னு கூப்பிடும்போதெல்லாம் இந்த மாஸ்க் வந்து ஒட்டிக்கும், ஓகே. ஒருத்தர் புகழ்ந்து பேசும்போதே என்ன மாஸ்க் வந்து ஒட்டிக்கும் என்ன, ஓகே. ஒருத்தர் திட்டும் போதே என்னோடய மாஸ்க் வந்து என்ன ஒட்டிக்கும். இந்த மாஸ்க்குக்கே இன்னும் பர்மனெண்ட்டாக மாஸ்க்கே வெளியே வரல. தட்ஸ் வை ரெனன்சியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு பிகம் அ மங்க், ஓகே. அது வந்து கன்ஃபார்ம்
எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க நீ மாங்க்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, வேர்ல்டு லைஃப்லேயே இருந்து மாங்க் தான் மோஸ்ட்லி இதை பேசுவாங்க. அவங்க எல்லாம் போய் சொல்கிறாங்கண்ணா. ஓகே, வை தே லை இஸ் தே வாண்ட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே மாங்க் ஆகிட முடியாது, ஆக மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அட்லீஸ்ட் குடும்பத்துக்குள்ளேயே இருந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணட்டுமே, நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணட்டுமே. இன்கேஸ் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் த ட்ரூத் இஸ் யூ ஹாவ் டு பிகம் அ மாங்க் to become who you are really the god. ஓகே, ஸோ அந்த மாஸ்க்கு திரும்பி வந்து எல்லோரும் ஒட்டி விடாமல் இருக்குன்னா முதல்ல எல்லாரையும் அடித்து துரத்துருங்க மைண்ட்லேருந்து. ஓகே, துரத்தி விட்டு தனியாக வாழணும். யூ ஹாவ் டு லிவ் அலோன். மாங்க்குன்னா மானஸ்ட்ரியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ கெட் த சான்ஸ் டு லிவ் இன் அ மொனாஸ்ட்ரி யூ ஆர் லக்கி, காட் கிரேஸில். இல்லைன்னா யூ லிவ் அலோன் சம்வேர். ஓகே, அப்போ வந்து இந்த மாஸ்க் வந்து வராது. நீ யாருன்னு யாருக்குமே அங்கே தெரியாது. ஓகே, உனக்கு வந்து அங்கே திருப்பி நீ வந்து இப்போ அவன் ஞாபகப்படுத்தி யாரும் இருக்கக்கூடாது. நீ இப்போ அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசவும் கூடாது புதுசாக போகிற இடத்துல. ஸோ த மாஸ்க் இஸ் கான் ஆல்ரெடி. இப்போ அந்த மாஸ்க்கை ஒட்டின பேஸ்ட் மட்டும்தான் இருக்குது, விச் இஸ் யுவர் வாசனஸ், அடிக்ஷன்ஸ், உன்னோட ஃபுட் அடிக்ஷன். இதெல்லாம் வந்து அங்கே மாங்க் ஆனதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதுதான் டு ரிமூவ் எ வாசனஸ். ஒன்ஸ் யூ ரிமூவ் அ வாசனஸ், your face is clear as the God. I mean, you are clear as the God. Okay, so you will die as a God. Conscious God can go out without any fear, any regret, go out of the body. Okay, இந்த பாடியை விட்டுட்டு போகிறோன்ற ஒரு பயமோ இல்லை ரெக்ரெட்டோ இருக்காது, பாடி மேலே ஒரு ஆசையோ இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த மோட்சம் அடைகிறது. ஓகே, சும்மாலாம் இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஐ எம் ஆல்சோ டூயிங் தட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட் ஆக்சுவலி. ஓகே, பட் நான் ஏன் போகல, ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி சிக்கி தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஏன் அவங்களால போக முடியல அப்படின்னா ஸ்டில் தே ஹேவ் தட் மாஸ்க். ஓகே, அப்பான்ற மாஸ்க்கோ ஏதோ ஒரு மாஸ்கில் ஒரு சின்ன மாஸ்க், டிஃப்ரெண்ட் மாஸ்க் இருக்கும்ல. ஒய்ஃப்ன்ற ஹஸ்பண்ட்ற மாஸ்க் இருக்கும். ஓகே, அப்பான்ற மாஸ்க் இருக்கும், பையன் அப்படின்ற மாஸ்க் இருக்கும் உங்கள் பேரண்ட்டுக்கு. ஓகே, ஒரு மாஸ்க்காக தூக்கி போடலாம். எல்லாத்தையும் புரிஞ்சிட்டோம், மற்றவங்க மாஸ்கில் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஓகே, தே ஆர் நாட் மை ஃபாதர் அண்ட் மதர் ரியலி, ஷீ இஸ் நாட் மை ஒய்ஃப் ரியலி. ஓகே, தூக்கி போட்டுடலாம். ஷீ இஸ் நாட் மை டாட்டர் ரியலி, தூக்கி போட்டுடலாம். ஓகே, ஆர் சன் ரியலி. பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் நம்ம வந்து சொசைட்டியில் கொஞ்சம் இருக்க வேண்டிய நேரம் இருந்துச்சுன்னா எதனால் அப்படி இருக்கும் அப்படின்னா யூ வில் ஸ்டில் ஹேவ் தட் சன்ஸ்கார் அண்ட் வாசனாஸ். அதை இங்கேருந்து கழிச்சிட்டு அப்புறமா ரெனவுன்ஸ் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா நம்ம இதெல்லாம் வாசனாஸ் எஸ்பெஷலி ரிமூவ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு மாங்க் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டோம். ஐ மீன் எல்லாம் சொல்லுவாங்க எஸ்கேப், ஓடிட்டான், ஊரை விட்டு ஓடிட்டான், வாழ தெரியாதவன் அப்படிலாம் சொல்லுவாங்க மாங்க் ஆகிறவங்கள, இல்லையா? மாங்க் ஆகிறவங்களோட தைரியம் யாருக்குமே வராது. ஓகே, ஸோ யார் என்ன சொல்லிட்டு போனான்னு அவங்களாம் மாஸ்க், தேர் மைண்ட்ஸ் ட்ராமா பண்ணுற மைண்ட். ஓகே, டோன்ட் கேர் அபவுட் எனி மைண்ட். ஓகே, ஸோ இந்த சன்ஸ்காரெலாம் வாசனஸ்லாம் அழிக்காமல் நம்ம போயிட்டோன்னா அது இமீடியட் கொஞ்ச நாள்லேயே 1 or 2 daysலேயே வந்து உன்னை அஃபெக்ட் பண்ணி நீ வந்து கடவுள் இல்லை அப்படின்னு உன்னையே நம்ப வச்சு இதுதான் உலகம், இதுதான் மாயா தான் உலகம் அப்படின்னு உண்மையான உலகம்ன்றத உனக்குள்ளே நம்ப வச்சு உன்னை திருப்பியும் அதே கூட்டிகிட்டு வந்து சாக்கடையிலேயே உட்கார வச்சிடும். தட்ஸ் வை யூ ஹேவ் டு ரிமூவ் ஆல் யுவர் வாசனாஸ் அண்ட் சன்ஸ்கார் அண்ட் ஈகோ ignorance from the place where you live. Then you should go away from everything. Okay, then you can become a god. Okay, அப்போ தான் அந்த சைக்கிள், மாயா சைக்கிள் வந்து முடிக்க முடியும். இல்லைன்னா திரும்ப you will born again and again and again. ஓகே, யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் அப்படின்னா எனக்கு தாத்தா இருப்பேன், தாத்தான்னு பார்த்தா எத்தனை தாத்தா இருப்பாங்க? ஓகே, இல்லை ஒரு 1000 தாத்தா மேலே போயிருக்க மாட்டாங்க என்னோடய ஃபேமிலியில் மட்டுமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஃபேமிலி இருந்திருக்கும். எல்லாமே ஜஸ்ட்டு மைண்ட், செல் ட்ராமா.
200 300 தாத்தாக்கு மேலே, நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், லட்சக்கணக்கில் இருக்கும் என்னோடய தாத்தா கணக்கு பார்த்தா, எல்லாருக்குமே சொல்கிறேன். அந்த 1000 தாத்தாக்கு மேலே பண்ண அதே ட்ராமாவை நான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நான் என்ன இது, வாட் இஸ் திஸ் இஸ் த சைக்கிள் ஆஃப் மாயா, ஸ்டூபிடிட்டி. அங்கேயும் அதே தான் பண்ணார். அவரும் வந்து ஒய்ஃப் வச்சுருந்தாரு, குழந்தைங்களை வச்சுருந்தாரு, சம்பாதிச்சு போட்டார். ஓகே, அவங்க கூட கான்ஃப்ளிக்டில் இருந்திருப்பார், நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பார். ஓகே, கடவுள்னா யார், அவங்க யாருன்ற கண்டுபிடிக்காமல் வாழ்ந்து செத்து அவரோட பசங்க எங்கே வந்து நிற்கிறேன், இப்போ என்கிட்ட வந்து நிற்கிது இந்த சைக்கிள். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். த ஃபேமிலி பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் தனித்தனியாக சொன்னேன் இல்லையா, எக்ஸாக்டாக பார்த்தோன்னா முதல்ல தாத்தா, லாஸ்ட்டு தாத்தா நான் இருப்பார்ல எனக்கு இப்போது, அதே தாத்தாவோட மைண்டு தான் இங்கே நானும் வந்து உட்காந்துருக்கேன். ஓகே, இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் மச், you can see through your own family, own father, own grandfather. அவங்க தான் வந்து திரும்ப பிறந்து அதே மைண்டு. அவங்க இல்லை, அவங்கன்னு சொன்னாலே நீங்கள் வந்து பாடிக்கு போயிடுவீங்க, பாடியோட ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதான் பிரச்சனை. ஓகே, மைண்ட், கணக்கு தெரியாத மைண்ட், ஆட்டம், பார்ட்டிக்கலாகவும் வேவாகவும் ஆக்ட் பண்ணுற ஆட்டம், சயின்டிஃபிக்காக பார்த்தா அதுதான் இன்னும் பேக் டு பேக் இங்கே வந்து நிற்கிது மணிகண்டன்ற பேரில். ஓகே, எனக்கு இப்போ ஆம்பளை பையன் பிறந்திருந்தான்னா ஹீ இஸ் மை நெக்ஸ்ட் வேர்ஷன். ஓகே, ஸோ பொம்பளை பொண்ணு பிறந்துச்சுன்னா யூ ஹாவ் அ சான்ஸ் டு பிரேக் த சைக்கிள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் கோத்திரம்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஹிந்துவிசமில். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதெல்லாம். ஸோ பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னா யூ ஆர் லக்கி தட், வெறும் பெண் பிள்ளை மட்டும் பிறந்திருந்தேன்னா, ஓகே, யூ ஆர் லக்கி தட் ஷீ இஸ் நாட் யுவர் எக்ஸ்டென்ஷன். ஷீ மே ஹாவ் சம் ஆஃப் யுவர் சன்ஸ்கார், தட் இஸ் சைக்கலாஜிக்கல். ஓகே, vasanas also, that is also psychological. But karmic cycle is, she will not have your karmic cycle, she will have your wife's karmic cycle. Wife, husband இதெல்லாம் சும்மா போய். ஓகே, ஸோ அதை பற்றி நீங்கள் கவலை பண்ண அவசியம் இல்லை. உங்களோட ஃப்ரீடம், யுவர் ஃப்ரீடம் இஸ் இன் யுவர் ஹேண்ட். அதை மட்டும்தான் நீங்கள் பார்த்து அதை நோக்கி மட்டும்தான் நீங்கள் போகணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, I want everyone to understand this Maya, and I want everyone to come out of the ignorance. Okay, I want everyone to realize their own self, which is God. Aham Brahmasmi. Thank you.